நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look unto Judges chapter 5 verse 31, கர்த்தாவே உம்மை பாய்க்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள், அவரின் அன்பு கூறுகிறவர்களோ வண்ணமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று. இந்த உலகத்துல ஒரு பிரகாசமான ஒரு ஷைனிங் லைஃப நீ பெறணும்னு ஆசைப்பட்டினா நீ யாரை நேசிக்கணும்? தெய்வத்தை நேசிக்கணும். if you want to enjoy a shining life in this world, and you must love God, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். and they that love him and like be the sun that goeth forth in might. ஆண்டவரை நேசிச்சு பாரு, உன் லைஃப் அப்படியே ஷைன் பண்ணும், பிரைட் ஆயிட்டே வரும். அது நடுப்பகல் சூரியனை போல பிரகாசிக்க ஆரம்பிக்கும். and love your God and your life will turn to shining, and it shall be like a sun that goeth in the moon. நம்மில் அநேகர் வாயில தாங்க நேசிக்கிறோம் சொல்றோம், உள்ளத்துல இருந்து வரல. Many are telling through words and mouth, and I love God, but it not comes from our heart. நீ இயேசுவை நீ நேசிச்சு பாரு, and love Jesus and check. ஆண்டவரை நீ நேசிச்சேனா உன் லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வரும். if you love God, and your life will be changed. எனக்கு கிருபை கொடுக்கறாரு, and he give you grace. கிருபை வரங்களை கொடுக்கறாரு. he gives you gifts and talents. இழந்து போன ஊழியத்தை கொடுக்கறாரு. he gives you the ministry that you have lost. உன்னுடைய வாழ்க்கையில உன்னைய கொஞ்சம் கொஞ்சமா பிரைட்டா மாத்திக்கிட்டே இருப்பார். and so little by little, and the Lord shines and brighten your life. அந்த சூரியன் உதிக்கும் போது பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்டைலா இருக்கும். and when the suns arise, and there will be a style. ஆனா 12 மணிக்கு நீங்க பாத்தீங்கன்னா at 12 o'clock when you see, உக்கிர கோபம் போல நிக்குங்க. and it be like fierceness in anger. கர்த்தர் அந்த அளவு வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல உன்னை மாத்துவார். and the Lord shall shine you as a sun that go with its might. ஆண்டவர் உனக்காக கிரியை செய்யல, நீ துக்கப்படாத. and don't grieve that, and the Lord is not working for you. நேசிச்சு பாரு. and love God and check. இருள் சூழ்ந்த உன்னுடைய ஊழியம், உன்னுடைய வாழ்க்கை, உன் குடும்பம் பிரகாசமாய் மாறும். the ministry, life and family encompassed with darkness and shall arise and shine. என் ஜீவனை காட்டிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லு. and see, and Lord, I love you more than my life. என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். and oh the Lord of my strength, and I love you. எல்லாவற்றை காட்டிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. and see, more than all these, and I love you. இப்படி நீங்க ஆண்டவரை நேசிச்சு பழகுனீங்கன்னா உங்க வாழ்க்கை, உங்க ஊழியம் அப்படியே ஷைன் பண்ண ஆரம்பிக்கும். and when you practice God to love this extent, and your life and ministry will shine. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, and when we look into Romans chapter 8 verse 28, ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒன்று நடந்தால் அதுக்கு பேர் என்னது? நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. and if something happened to the people that love God, and it only happens for their goodness. அப்படினா என்ன அர்த்தம்? what does it mean? உனக்கு நீ அன்பு கூர்ந்துட்டேனா உனக்கு நடக்கிறது ஃபுல்லாவே தேவன் தான் உனக்கு நடக்க வைக்கிறார். and if you love God, and the Lord is prospering those things. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எப்படி இருக்கு? நன்மைதான். and all things work together for good to them that love ஆனா God. பிராக்டிகல் லைஃப்ல நீங்க அத பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். but when you see the on life, it is different and it's difficult. யோசேப்புக்கு நல்ல தரிசனம் கிடைக்கிறது. and Joseph had a good vision. நல்ல சொப்பனங்கள் கிடைக்கிறது. and he had a good dreams. நல்ல தகப்பனுடைய அன்பு கிடைக்கிறது. and he had a good fatherly love. அவன் தகப்பனை அதிகமா நேசித்தான். and he too loved his father much. எங்க அப்பா உயிரோட இருக்கறாரான்னு கேட்ட உடனே அவனுக்கு என்ன செய்ய முடியல? கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படி தகப்பனை நேசிச்ச ஒரு பிள்ளை. when he heard that father is alive, and he cannot control his love, and to that extent he loved his father. அந்த தகப்பனும் கூட அவனை அதிகமா நேசிச்சான். and even his father loved him more. அப்படி தேவனு தகப்பனும் பிள்ளையும் நேசிச்சவங்க. and so to that extent the father and son loved them. ஆனா இப்போ அவனுக்கு தரிசனம் கிடைக்குது. but now he got a vision. ஆனா நடந்ததெல்லாம் எப்படி இருந்துச்சு? and now what happened to him? அவனை தூக்கி குழியில போட்டாங்க. and he was put into pit. இது நம்ம சப்ஜெக்ட் படி என்னது? தீமை. and according to our subject, it is evil. அவனை கொண்டு போய் வித்துட்டாங்க. and they sold him. அது ஒரு தீமை. and that is an evil. அங்க ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. and there it was a great blame upon him. அது இதோட தீமை. and it is a great evil upon him. இப்ப ஜெயில்ல போட்டாச்சு. now he was put into prison. அங்க 2 வருஷம் படாத பாடுபடுறான். and 2 years and he was tortured. அவனுக்கு பயங்கர வேதனை. and great pain for him. இப்போ அதோட அவனுக்கு தீமை. and it is a great evil to him. ஆனா நடந்தது என்ன? now what happened? இவனை நேரா கொண்டு போய் கானான்ல தகப்பன் இருக்கும்போது இவனை கொண்டு போய் டப்புன்னு சிங்காசனத்துல உட்கார முடியாது. யாராவது உட்கார விடுவானா? அங்க ஏற்கனவே பார்வோனுக்கு பிள்ளைங்க 7 பிள்ளைங்க இருக்கு. இவனை எப்படி உட்கார விடுவான்? உட்கார விட மாட்டான். when he was at Canaan, and there were already 7 children, and they cannot place him directly to the throne. சீயோனுக்கு வழி சாலகமாய் இருக்கிறது போல, சிங்காசனத்துக்கு வழி சிலுவையாக இருக்கிறது போல, உனக்கு வழி தீமையின் வழிதான் நன்மையாய் மாறும். how the way of Zion is gutter, and how the way of cross it is, and the way of life is also the ends. பிள்ளைகள் எல்லாம் நீங்க எத்தனை லட்சம் கட்டி படிக்க வைக்கிறீங்க?
And you are educating children paying like lakhs and lakhs of money. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு என்ன வைக்கறாங்க? But what they are keeping for பரீட்சை them. வைக்கறாங்க, ஃபெயில் ஆக்கி விட்டுறானே. And they are conducting tests and they are making them நீ fail. பணம் கட்டி சாக்ஸ் போட்டு யூனிஃபார்ம் போட்டு அவனை பஸ்ல ஏத்தி டூ வீலர்ல ஏத்தி பஸ்ல ஃபீஸ் கட்டி என்னலாமோ பண்ணி நம்ம விசுவாசி ஒருத்தர் ஊட்டில போய் பிள்ளையை சேர்த்தாரு. And so one of a believer and they educate the children at OT. ரெண்டு பிள்ளைகளை சேர்த்தாரு. And they educated two of their children. அது அந்த ஸ்கூல் ஒன் டைம் பேமெண்ட் தான். And in that school there is only one time payment. ஃபர்ஸ்ட் சேர்க்கும்போதே தெரிஞ்சிரணும் ஃபுல்லா கட்டிரணும். And when they were joined in the school and they have to fully pay the amount. ஸ்கூல் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், சாப்பாடு, போர்டிங், லாட்ஜிங் எல்லாம் சேர்த்து கட்டிரணும். ஒன் டைம் ஃபீஸ் 22 லட்சம் ரூபாய். And school that all fees and it may be exam fees or school fees or mess fees and lodging and boarding and all together 22 lakhs. ரெண்டு பிள்ளைகளை 44 லட்சம் ரூபாய் கட்டி சேர்த்து வச்சாங்க. And they joined and both their children for 44 lakhs. இப்படியும் வசதியான விசுவாசிகள் இருக்காங்க, அதுக்கு தான் சொல்றேன். I am telling and there are such and high-fi believers. ஆனா இவ்வளவும் சேர்த்து வச்சாலும் அந்த பிள்ளை அந்த பரீட்சையில பாஸ் ஆகலைன்னா இந்த 44 லட்சமும் waste. And when the child does not pass in the exam and all 44 lakhs becomes waste. அதுபோல ஒன்னையும் என்னையும் இங்க கொண்டு வந்து ரத்தம் சிந்தி ரட்சித்து அபிஷேகம் பண்ணி சபையில விசுவாசியா ஊழியக்காரனா வச்சு நீ இந்த பரீட்சைகள் எல்லாம் நிக்காம தோற்று போனீனா எல்லாம் வேஸ்ட். And the Lord shed his blood for you and me and he has made all this labor for you, and when the exams or tests are conducted when you are not passed and everything becomes waste. முதல்ல டெய்லி ஒரு அறிக்கை செய்யுங்க, சகலமும் எப்படி நடக்கும்? நன்மைக்கு எதுவாய் நடக்கும். And every day you make a confession and everything work together for me good. அழுதுகிட்டே கூட அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்களேன். And you can cry and tell these words. 24 மணி நேரமும் புலம்பிக்கிட்டு இருந்தா கூட அந்த கடைசி ஒரு நிமிஷமாவது ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே எல்லாம் இப்படி தான். And 24 hours and you can lament and cry at least the last minute you say and what I believe is good for me. நம்ம இதுல ஒரு பாட்டு உண்டு. And there is a song in us. நன்மைக்காயாவும் நீகள இன்னமும் ஏன் என்னகம் துயர்கள் வரோ, நன்மைக்காயாவும் நீகள இன்னமும் ஏன் என்னகம் துயர்கள் வரோ, நின்மாரா நிர்ணயமிதே என் இயேசுவே என்னிலே நிறைவேற்றுமே, நின்மாரா நிர்ணயமிதே என் இயேசுவே என்னிலே நிறைவேற்றுமே. எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குது. ஆனா என் மனசுதான் என்ன செய்யுது? இங்க கடந்து லேப்டாப் டப் டிப் டப் டப்னு அடிச்சிட்டே இருக்கு, குழம்பிக்கிட்டே இருக்குன்னு சொல்றான். And he says everything is performing for my goodness but my heart is beating fast. நீங்க பாருங்க, தேவன் உனக்கு செய்தால் அது ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்கும். கிளைமேட் டக்குன்னு கிளைமேக்ஸ்ல எப்படி மாறிடும்? உனக்கு சாதகமா மாறி. And the Lord performs விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. மொர்தகாய் சட்டையை கிழிச்சுக்கிட்டு மண்ணள்ளி போட்டு சாம்பல்ல போய் போட்டு புழுதி அள்ளி போட்டு அப்படியே இந்த பைத்தியக்காரன் மாதிரி எங்க வரைக்கும் வர்றான்? வாசல் வரைக்கும் நிக்கிறான். And Mordecai put off his garments and he put ashes and or sand upon him. At last he came to the gate. அந்த பெண்ணு அவ்வளவு வசதியில ராஜகுமாரத்தியா இருந்துகிட்டு அங்க 3 நாள் உபவாசம் போட்டு தெய்வமேன்னு கதறிக்கிட்டு இருக்கறா. And the woman and she was a royal queen and still she fasted for 3 days and called unto God. இன்னொரு பகுதியில வேகமாக ஓடுகிற ஒட்டகங்கள்ல தபால் போய்கிட்டே இருக்கு. யூதர்களை கொன்றுங்க, யூதர்களை கொன்றுங்க, யூதர்களை கொன்றுங்கன்னு 127 நாட்டுக்கு கட்டளை போய்கிட்டே இருக்கு. On the other part and 120 countries and they were passing the decree and you have to kill the Jews. நடந்தது என்ன? You know what happened? பாஸ்டர் ஜோயல் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லுவார். And Pastor Joel used to say this verse often. காரியம் மாறுதலாய் முடிந்தது. And the things comes contrary. அதுதான் என்னது? தீமை எப்படி மாறுது? நன்மையா மாறுகிறது. And that's what evil turns into good. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் கடைசி 1ஆம் வசனம். ராஜா 9:1 கடைசி போர்ஷன். காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் எப்படி மாறிடுச்சு? எப்படி முடிஞ்சிருச்சு? டப்புன்னு ட்ரிப்பாய் முடிஞ்சு போச்சு. And the things turned to contrary. இன்னைக்கு எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? And how many are believing this today? நம்ம விசுவாசி ஒரு ஆளு சவுத்துல உள்ளவருக்கு அவருக்கு பாஷையே தெரியாது, ஏதோ மிலிட்டரியில சேர்ந்து வேலையில சேர்ந்து அறகுறையா வேலை செஞ்சிட்டு இருந்தார். One of a believer and who was in south side and he knew not the language but he was joined in the military and he did his service. பட் அவர் மிலிட்டரியில சேரும் பொழுது விசுவாசி அல்ல. When he joined in the military he was not a believer. நாட்கள் போன போது அவர் ரட்சிக்கப்பட்டார். When the days passed and he got saved. இந்த ரட்சிக்கப்பட்ட உடனே இவங்களுக்கு ஞானசானத்துல ஒரு பேரை கொடுத்துட்டாங்க. And so when he got saved and they gave name in water baptism. இங்க இருந்து லெட்டர் போட்டவன் யாரோ ஒருத்தன் என்ன லெட்டர் போட்டான்?
ஞானசான பேர்ல போட்டு விட்டாங்க. And he posted the letter and he posted in the name of his water baptism. இது அங்க போன உடனே அங்க உள்ள ஆப்போசிட் டீம் எல்லாம் இவனுக்கு எழும்பி இவன் வந்து ரெண்டு பேர் வச்சிருக்கான். In the opposite team at the place and they said and he had two names. இவன் மேல தேச துரோகம் போடணும், இவன் வேற பேர்லயே வர்றான் அப்படின்னு சொல்லி இவனை கவுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. And to trip him and to turn him away, and so they planned him to do this. எப்படியோ அவனை வந்து குற்றச்சாட்டு சொல்லி 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 வர்ற லெட்டர் எல்லாம் பிடிச்சி எல்லாமே இந்த பேர்ல தான் வருது பாருங்க அப்படினு சொல்லி அவனை கொண்டு போய் விட்டாங்க. And to say an allegation upon him, and so and they collected all the letters that come from south side and they at last and they put him in the things. கடைசில அவனுக்கு டிபார்ட்மென்ட் ரீதியில அவனுக்கு என்கொயரி வச்சிட்டாங்க. And finally in the department they have made an inquiry. இப்ப என்கொயரில இவன் போனாங்க. And he went for an inquiry. அவங்களுக்கு நல்லா தெரியுது இன்னைக்கு என்கொயரியோட இவன் சாப்டர் இவன் பனிஷ் ஆயிடுவான், ஒன்னு டெர்மினேட் ஆயிடுவான், இல்லட்டா பனிஷ் ஆகி இங்கேயே மாட்டிக்குவான். And all thought that and they will be punished or he will be punished or terminated from his job. இவனுக்கு சுத்தமான ஹிந்தி தெரியாது. And he know not the pure Hindi. என்கொயரி பண்ற பெரிய ஆபீசருக்கு சுத்தமா தமிழ்னா என்னன்னே தெரியாது. And the officer who is going to inquire him and know not Tamil. இவங்க எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. இவன் உள்ள போறான், இன்னைக்கு செத்தான். And so they were all waiting outside and he உள்ள போன உடனே when he entered in ஒரு அபிஷேகம் இறங்கிச்சு. and there was anointing upon him. So pure ஹிந்தில பேசுனாங்க. And he started to speak in pure Hindi language. எப்படி இருக்கும்? And how it would be. இவங்க எல்லாம் வெயிட்டிங் பண்றாங்க, இங்க பேச்சு போயிட்டு இருக்கு. And so all were waiting outside and they were conversing. இவன் பேசின ஹிந்தியை கேட்டுட்டு அந்த ஆபீசர் வந்து இப்ப நடந்தது என்னங்கறத மட்டும் அப்படியே ஹிந்தில எனக்கு சொல்லுன்னு சொன்னான். And so the officer asked unto him and what happened at now. நான் இந்துவா இருந்தேன். I was an Hindu. இப்படி ஊருக்கு போன இடத்துல நான் ரட்சிக்கப்பட்டேன். The place where I went I got saved. அங்க எனக்கு ஞானசானம் கொடுத்தாங்க. And they gave me baptism. அதுல என் நேம் இப்படி மாறிடுச்சு. And they changed my name like this. அபிஷியலா மாறல, கெசட்ல மாறல, தெரிஞ்சவங்க இப்படி ரெண்டு மூணு லெட்டர் போட்டாங்க. Officially or in gazette my name was not changed and they that know me and posted letter in this name. அன்னையில இருந்து நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். And from that day onwards I started to pray. இவங்களோட நான் தண்ணி அடிக்க போகல. And so I will not go and drink wine with them. இவங்க பண்ற தவறுகளுக்கு நான் உட்பட and I would engage not myself for the comment. இப்ப எனக்கு ஆப்போசிட்டா இவங்க எல்லாம் செய்றாங்கன்னு இவன் ரொம்ப தெளிவா சொல்ல அவன் சொன்னா அது என்ன ரட்சிப்பு இவன் gospel ஸ்டார்ட் பண்ணிட்டான் ஹிந்தில. And very clearly he started and to say that and so they started to rise against me and he started to preach the gospel. இயேசுதான் கடவுள். And said Jesus is God. அவர் என்னை மாத்தினாரு. And he changed me. அவரை நான் வணங்கின பிறகு என் லைஃப்ல இவ்வளவு மாற்றம். When I served him and there was a great change in my life. அவன் ஆபீசர் சுத்தமா மறந்தே போய்ட்டாங்க. And the officer he was marveled at his speech. நீ எத்தனை வருஷம் வர்க் பண்றேன்னு கேட்டான். And how long you are serving here? நோட் பண்ணிட்டான். And he noted. இத்தனை வருஷம் இந்த போஸ்டிங்ல தான் இருக்கேன். ரைட், ஓகே, நோட்டிங். And these many years are you staying in this posting? ஓகே, எனக்கு ஓரளவு கிளியர் ஆயிடுச்சு. என்கொயரி ஓவர், நீ போன்னு சொன்னான். And said an inquiry was over and I was cleared. இவங்க எல்லாம் வந்தாங்க, இவன் என்ன நல்லா தான தெளிவா வரானேன்னு யோசிச்சாங்க. சரி, ஆக்ஷன் கொடுக்கிறதுக்கு என்ன இருக்கும், 2-3 நாள் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்க. third day இவனுக்கு ப்ரமோஷன் வந்துச்சு. And so for the action given and they waited for 3 days, at the third day and he got promotion. எத்தனை வருஷமா இந்த போஸ்டிங்ல இருக்கற அப்படினு சொல்லிட்டு அவன் ஹோல் ஸ்டோரியை வாங்கிக்கிட்டு எரிஞ்சிட்டான். ப்ரமோஷன் கொடுத்தான். இதுதான் காரியம் மாறுதலாய் மாறுது. இதுதான் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் இன்னையில இருந்தாது 2020 இனிமே எப்ப சொன்னாலும் சொல்லுங்க, எனக்கு தேவன் நன்மைக்கு செய்கிறார், நன்மைக்கு செய்கிறார், நன்மைக்கு செய்கிறார்னு என்ன செய்யுங்க, சொல்லிக்கிட்டே போங்க. And this is how the Lord changed everything contrary in your life, and so he changes an evil into good and everything work together for good for them that love him. And from right to way you see சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது என்று அறிந்திருக்கிறோம். And we have known that and all together work together for good to them that love him. நீ அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால், if you love him, உன்னை நிச்சயமா எல்லா தீங்கிலிருந்தும் கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். And the Lord shall preserve you from all evil. 145 சங்கீதம் Psalm 145 20 வசனம் verse 20. 145:20. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி, கர்த்தர் தன்னிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் விலக்கி அவனை காப்பாற்றுகிறார். And the Lord preserve all them that love him in every situations. எந்த பிசாசும் உன்னை மேற்கொள்ள முடியாது. And no devil can overcome you. எந்த சூழ்நிலையும் உன்னை மேற்கொள்ள முடியாது. No situation can triumph over you. எந்த ஒரு மனிதனோ எந்த ஒரு சக்தியோ உன்னை மேற்கொள்ள முடியாது. எந்த போராட்டம் வந்தாலும் கர்த்தர் உன்னை அந்த சூழ்நிலையில் நிச்சயமாய் பறந்து காக்கிற பட்சியை போல வந்து உன்னை காப்பாற்றுவார். And no men and no powers or any powers in this world can overcome you or come against you, and the Lord shall come like and of the air and preserve you. நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம், ஆனால் அவனை எல்லா இடுக்கண்களிலிருந்து தேவன் அவனை விலக்கி
நிச்சயமா ரட்சிப்பார். Many are the afflictions of the righteous, and but the Lord refrain him and preserve from all நீ evil. ஆண்டவரை மட்டும் நேசி, உன்னை காப்பாற்றுகிற உன்னை பாதுகாக்கிற பொறுப்பு அவர் எடுத்துக்கொள்வார். And you love the Lord alone, and he will take the responsibility to preserve and நீ protect எங்க you. போனாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, And wherever you may go and whatever place you may stay. எந்த ஒரு வல்லமையும் உன்னை மேற்கொள்ள தேவன் அனுமதிக்க And மாட்டார். the Lord will not permit any power to ஏனென்றால் நீ provide you. தேவனை நேசிக்கிற மனுஷன். Because you are the person loving God. தேவனை நேசிக்கிற மனிதனை எந்த ஒரு வல்லமையும் தொட தேவன் அனுமதிக்கிறது இல்ல. The Lord will not permit any power to touch his person. நீ தேவனை நீ அதிகமா நேசித்தால், If you love him, God, உன்னை குறித்து தேவன் அறிந்து வைத்திருப்பார். and the Lord knows about you. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1 Corinthians chapter 8 verse 3, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it is said there? தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். And if any man love God, and the same is known of him. தேவன் உன்னை பத்தி எல்லா நூக் அண்ட் கார்னர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். And the Lord knows every nook and corner about you. நீ அவருடையவன். And you belong to நீ him. அன்பு கூர்ந்திட்டீனா நீ அவருடையவன். And if you love him, you are of him. அந்த அளவு நீ தேவனால அறியப்பட்டிருக்கிறாய். And to that extent you are known of him. என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். And I have known my lamb. அதனுடைய துக்கம், அதனுடைய வேதனை, அதனுடைய சஞ்சலம், அவன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கறது அவருக்கு தெரியும். And the Lord knows and what way you are going under afflictions and persecutions and நீ ஒரு sorrows. பாதையில போறேன்னு சொன்னா கர்த்தர் அதை அறிஞ்சிருப்பார். And if you are moving in a path and the Lord knows it. தேவன் அறியாம உனக்கு ஒண்ணுமே நடக்காது. And without the knowledge of God, nothing உன் happens தலையில to you. இருக்கிற முடிகள் எண்ணப்பட்டிருக்கிறது. And every hairs of your head are numbered. தேவன் அறியாம உனக்கு ஒண்ணும் என்ன செய்யாது, சம்பவிக்கவே And சம்பவிக்காது. without the knowledge of God, and nothing can happen to you. ஒரு சகோதரியை நான் போன வாரம் சந்திச்சேன். And I met a sister last week. அவங்க மெசேஜ் மூலமா சந்திக்கப்பட்டவங்க ஒரு ஊழியம் செய்றாங்க. And she was met through my message and was performing ministry. அவங்க அப்பா இவங்களை ரொம்ப எதிர்த்தாரு. இவங்க ஜெம்ஸ்ல போய் ஊழியத்துல சேர்ந்துக்கிட்டாங்க. And father opposed a lot, and but still and she joined in the GEMS ministry. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், And the Lord said to her, நான் உன் தகப்பனை எடுக்க போறேன். I am going to take your father. அப்படியே ஆண்டவரே, Is it so, Lord? இந்த இடத்துல இந்த ஆக்சிடென்ட்ல இந்த விதமான மரணத்துல உன் தகப்பனை நான் எடுப்பேன். In this place and in this accident, and I am going to take your father. அப்ப அவங்க சொன்னாங்களா, And she said, உங்களை அறிஞ்சிட்ட பிறகு எடுத்தா நல்லா இருக்குமே. and said that, and after knowing you, if you take it will be better. வேகமா 3 லெட்டர் எழுதிச்சான். And very இயேசுவை fastly, ஏத்துக்காங்க, இயேசு அறிக்கை செய்யுங்க, இயேசு தான் தெய்வம்னு சொல்லி அவர் ஏத்துக்கிட்டாரோ இல்லையோ தெரியல. ஃபோன் வருது, இந்த இடத்துல ஆக்சிடென்ட், இப்படி இறந்தாரு உங்க அப்பான்னு. and very fastly she wrote a letter to father and accept Jesus, confess your sins, and you love him. And so at last she received phone call, and he died in the place of his என்ன accident. செய்யணும், உனக்கு என்ன சம்பவிக்க போகுதுங்கறதெல்லாம் கரெக்ட்டா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காரு. And the Lord planned and sketched out and what should happen for you and what should be done in your life. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? And how many are believing this? அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது மாத்திரம் அல்ல, And not only everything work together for good to them that அவர் love God. அறியாமல் உனக்கு என்ன செய்யாது, அவர் அறியாமல் உனக்கு ஒன்றும் சொல்லுங்க சத்தமா சம்பவியாது. And without his knowledge and nothing can happen to you. தேவன் அறியாம நீ சீப்பு போட்டு பிடிச்சு இழுத்தா கூட ஒரு முடி கூட என்ன செய்யாது, வேணும்னா கொளுத்து போய் வெட்டலாம். And without the knowledge of God, even you comb your hairs and it will not fall, and so you can beat. இப்ப பொண்ணுங்க எல்லாம் முடிய வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணுது, பசங்க எல்லாம் முடிய வளர்க்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. All the girls are trying to cut their hairs, and boys and wanted to grow their hairs. இப்ப இவெல்லாம் வேஷ்டி கட்டணும்னு ஆசைப்படுறான், இதெல்லாம் பேண்ட் ஷர்ட் ஜீன்ஸ் போடணும்னு ஆசைப்படுது. And these all wanted to put in dhotis, but the girls want to come in jeans and shirts. இது ஒரு ஆவி, இது கடைசி கால ஒரு ஆவிங்க இது. And this is a spirit in evil. ஆண் Dress பெண் போடுறது, பெண் Dress ஆண் போடுறது, அது ஒரு சாபம்னு பைபிள் என்ன செய்யுது இருக்கு. இதுதான் இப்போ ரொம்ப ஸ்பீடா வருது. It is said in the Bible, and the male wearing the female garments and female the male garments, and this is fastly approaching the days. அவர் அறியாம உனக்கு ஒண்ணும் நடக்காது. And without his knowledge nothing can happen to நீ you. போயிட்டே இரு. And you can press forward. தேவன் அறியாம உனக்கு ஒண்ணும் நடக்காது. And without his knowledge nothing can happen. தேவன் அறியாம உன் பிள்ளைகளுக்கு ஒண்ணும் நடக்காது. And without the knowledge of God and nothing can happen. அது உயர்வோ தாழ்வோ, it may be depth or height, ஜீவனோ மரணமோ, and life or death, நன்மையோ தீமையோ, and good or evil, எதுவானாலும் தேவன் அறியாம உனக்கோ உன் சந்ததிகளுக்கும் ஒண்ணும் என்ன செய்யாது, நடக்காதுன்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை வைத்துங்க. என்னடா சுத்தி கடைசியில இப்படியும் நன்மன் வந்தாரு, டமால்னு நன்மையோ தீமையோ உயர்வோ தாழ்வோ கல்யாணத்துக்கு சொன்ன மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? Or you thinking that, and these are the confession and taken during the time of marriage. தேவன் அறியாம உனக்கு ஒண்ணும் நடக்காது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த குருவி கூட்டை விட்டு கீழே விழணும்னா கூட யார்கிட்ட கேட்டுதான் விழணும், தெய்வத்திட்ட கேளுதான் விழணும்னா உன்னைய எப்படி கீழே விட்டுருவாரு? And so if the sparrow want to come down from the nest, and it gets a permission from God, and how the Lord allows you to fall down. 1 கொரிந்தியர் 2:9 பார்க்கும் பொழுது, when we look into 1 Corinthians chapter 2 verse 9, நீ அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற எவ்வளவு மகா மேன்மைகளை வச்சிருக்கிற. And so if you love him, and the Lord prepared a great glory.
எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. அடுத்த வசனம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்டதில்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை, ஆவியிலே நமக்கு இவைகள் எல்லாம் தேவன் நமக்காக ஆயத்தமாக்கி வச்சதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு தெரியல. புதிய ஏற்பாட்டில் நமக்கு அழகாக சொல்லியிருக்கு. மாறாத விசேஷித்த 2 காரியங்கள், சியோன், எருசலேம். And the Lord prepared and that thing for you, it is not known for the Old Testament times, eye hath not seen, nor ear heard, and neither entered into the heart of man, and the 2 unchangeable things for us is Zion and New Jerusalem. ஆபிரகாமும் பிள்ளையும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு ஆட்டுக்குட்டியோட தெய்வம் அங்க ஆயத்தமாய் வெயிட்டிங் இருக்கு. And Abraham and children before coming to the spot, and already the Lord prepared and wrapped for him. சமாரியா ஸ்திரீ வருகிறதுக்கு முன்னால இயேசு அங்க உட்கார்ந்திருக்கார். And before the Samaritan woman appeared, and Jesus sat in the place. பாடையை தூக்கிட்டு போகும் பொழுது நடு ரோட்ல கர்த்தர் வந்து சந்திக்கிறார். And before taking up the bear, and the Lord met in the middle of the street. அவர் ஆயத்தம் பண்ணி வைத்ததை உன் கண் இன்னைக்கு தெரியாம இருக்கும். அபிஷேகத்துல வந்து பாரு, உனக்கு இருக்கிற அந்த மகிமையான சீயோன் எருசலேம் உனக்கு தென்படும். It may not be appear in your eyes at present and what the Lord prepared for you, and but there is a glorious place which the Lord prepared is Zion and New Jerusalem. இந்த உலகத்திலேயே உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வச்சிருக்காரு. நீ ஆவிக்குரியவனாக தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து பாரு. இந்த உலகத்துல உனக்கு கிடைக்க போகிற மேன்மையை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். And the Lord prepared many worldly blessings for you, and when you love him and be a spiritualist, and the Lord prepared the blessings and it can inherit you. இந்த உலகத்துல கர்த்தர் உன்னை எவ்வளவு தூரம் கொண்டு வருவார்ங்கறது இன்னைக்கே தேவன் உனக்கு வெளிப்படுத்த முடியும். And right today the Lord can reveal and to what extent the Lord can lift you and exalt you in this world. 17 வயதில at the age of 17 யோசேப்புக்கு சிங்காசனத்தின் ஒரு தரிசனம் கிடைத்தது. And Joseph got a dream about throne. அது அவனுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது. That it was prepared for him. சரியாக 30 வயதில அந்த இடத்துக்கு வந்துட்டான். 13 வருஷத்துல எங்க ரீச் ஆயிட்டான்? அந்த சிங்காசனத்துல வந்து உட்கார்ந்துட்டான். And rightly at the age of 30, after 13 years, and he reached the throne. உன் பிள்ளைகளுக்காக தேவன் ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். And the Lord prepared a thing for your children. உன் சந்ததிக்காக ஒரு காரியம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. And something is prepared for your generation. இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, மறுமையிலும் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. And not only in this world and also in eternity, and there is a promised place. இதைத்தான் யாக்கோபு 1:12 சொல்லுகிறது. And this is what James chapter 1 verse 12 says. அவரிடத்தில் அன்புகுரலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடம். And so they that have given a promise and the crown of life. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விலகின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். அவன் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், கரெக்ட். ஆனால் அவரிடத்துக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஜீவ கிரீடம் இருக்கிறது. And blessed is the man that endureth temptation, and so there is a crown of life that the Lord promised to them that love him. உன்னுடைய உபவாசத்தை தேவன் மறந்து விட மாட்டார். The Lord will not forget your fastings. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible says? நீங்கள் பிரயாசப்பட்டதை மறந்து விட தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. And God is not unjust and unrighteous to forget and your labor. நீ பரிசுத்தவான்களுக்கு செய்த ஊழியத்தை and the service that you render for the servants. பிரயாசத்தை தேவன் மறந்து விட அநீதி உள்ளவர் அல்ல. And God is not unrighteous and to forget all and the labor that you labor for servants. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதனுடைய பிரதிபலன் உனக்கு வெயிட்டிங்ல இருக்கு. And even when you give a cup of water, the reward is waiting for you. இந்த பாயை மடிக்கிறீங்க பாருங்க, இதுக்கு கூட உனக்கு ஒரு ரிவார்ட் இருக்கு. And you are folding the mats and there is a reward. இந்த பெருக்குறீங்க பாருங்க, இதுக்கு ஒரு ரிவார்ட் இருக்கு. And there is a reward, and that when you sweep this place. அப்படினா ஜீவன பலியா வச்சு ஊழியம் செய்றவனுக்கு எவ்வளவு ரிவார்ட் இருக்கும்? If so, when you lay your life and when you render your ministry, and what the reward is given. அலஞ்சி திரிஞ்சு ஊழியம் செய்றவனுக்கு எவ்வளவு ரிவார்ட் இருக்கும்? And so what will be the reward the person and they that wander here and there and perform their ministry? அடி வாங்கி சிறைச்சாலையில கிடக்குறவனுக்கு எவ்வளவு ரிவார்ட் இருக்கும்? And so what will be the reward for the person and they that are beaten and put into prison? எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. Think how would it be? கர்த்தருக்காக அடி படுறது, பாடுபடுறது, அலையிறது, திரிகிறது. சண்டே ஸ்கூலுக்கு நீ ஒரு பெட்ரோல் போட்டு போறியே, அதுக்கு கூட ஒரு ரிவார்ட் இருக்கு, பயப்படாத. And getting beatings and woundings for the ministry's sake, and so even when you fill petrol in your vehicle for the Sunday school service or ministry, and there is a reward kept for you. ஆண்டவர் தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீ படுகிற பிரயாசத்தை அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே தான் வருவார். And the Lord will note down all the labor and that you do for the love of God. நீ பயப்படாத. Fear not. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம். And so and they that love him and the promised and crown of life is kept for them. ஆண்டவரை நீ நேசிக்க உனக்கு ஒவ்வொரு இம்மைக்குரிய மறுமைக்குரிய எல்லாமே உனக்கு கொடுக்கப்படுகிறது. And so when you love God more and more, and there is blessings of the eternal and also this worldly blessings is kept for you. யாக்கோபு 2:5 என்ன சொல்லுகிறது? 2:5 of James what it says. என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு சுதந்திரம்.
And so, and they that love him, and what is promised to him is the heirs of the kingdom. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். And for this purpose the Lord has chosen you. இந்த உலகத்துல மட்டுமல்ல, உனக்கு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு ராஜ்யம் உன்னுடைய சுதந்திரமாய் காத்திருக்கிறது. And not only in this world and also in the kingdom, and there is the heirs of the kingdom waiting for you. ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றுவானானால் அவன் பரிதபிக்கப்படத்தக்கவன் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says, and the man is most miserable, and when he follows Christ for this worldly sake. ஆண்டவரை அதிகமா நேசிக்கிறவன் ஊழியத்துல கடைசி வரை நிப்பான். And they that love God more in this ministry will stand last in the ஆண்டவரை ministry. அதிகமா நேசிக்கிற ஒரு விசுவாசி இந்த சபையில சத்தியத்துல கடைசி வரைக்கும் நிப்பான். And he that love God in this ministry and so in this life and will stand till the end. இடையில நீ பணத்தை நேசிக்கலாம். In the between you can love the money. மனிதனை நேசிக்கலாம். You can love men. மதிப்பு மரியாதையை நேசிக்கலாம். And you can love respect, honor and position. ஐஸ்வரியத்தை நேசிக்கலாம். Love the riches. உலகத்துல எதையாவது ஒரு பொருளை நேசிக்கலாம். Or you can love the things in the world. ஆனால் இவைகள் எல்லாம் உன்னை தேவனுடைய அன்பிலிருந்து உன்னை விலகி செல்லக்கூடிய சக்திகள். These are the powers that take you back from the love of God. 97ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. Psalm 97 says, நீ தேவனை நேசித்தா தீமையை விட்டுறணும், வெறுத்தறணும். if you love God and you must hate evil and you must reject evil. ஆண்டவரை நேசிக்கிறேன்னு பாவம் செஞ்சிட்டே இருந்தா பிரயோஜனம் கிடையாது. And saying I love God when you commit sin, there is no use. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். ஆண்டவரை நேசிக்கிறேன்னா நீ தீமையை பாவத்தை விடு. And ye that love God hate sin, and you have to forsake sin. நீர் அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்புகிறீர். And so and you and hate iniquity and love righteousness. தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். And so and the Lord anointed with you oil of gladness and more than the companions. ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னா நீ பாவத்தை விடணும். If you love God you must forsake sin. பாவ உறவை விடணும். And you have to cut off and the sinful relationship. பாவ தொடர்பை விட வேண்டும். And you have to cut off the sinful relationship. ஆண்டவரை நேசிச்சா நீ தீமையை வெறுத்து விடு. If you love God you must hate evil. இப்போ சாராயம் குடிச்சவங்க எல்லாம் நமக்கு தெரியும். And you know they that are drunkard. செயின் ஸ்மோக்கர்லாம் நமக்கு தெரியும். We know about the chain smokers. இந்த கஞ்சா பின் இதெல்லாம் யூஸ் பண்ணவங்க எல்லாம் தெரியும். And also and we know and they that use the drugs and heroins. ஒரு காலத்துல அந்த ஸ்மெல் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். On one point of time and we like that smell. ஆனா உண்மையான பாவத்தை வெறுத்து அந்த சாராயம் குடிக்கிறதுல இருந்தோ இல்லாட்ட ஸ்மோக்கிங்ல இருந்தோ ஒருத்தன் விடுதலை வாங்கிட்டான்னு சொல்லுங்களேன், அவனுக்கு அந்த புகை பட்டாலே என்ன செய்யாது, பிடிக்காது, வெறுத்துருவான், தள்ளி நிலுப்பா அப்படி. When a person and truly gets deliverance out of smoking and drinking and he hates even the smell comes to him. நீ இயேசுவை நேசிக்கிறேனா முதல்ல தீமை பாவத்தை நீ வெறுக்கணும். If you love Jesus and you have to forsake and hate evil and sin. ஆண்டவர் ஏசாவை வெறுத்தார். And God hated Esau. யாக்கோபை நேசித்தார். And he loved Jacob. ஈசாக்கு நடந்த சம்பவம் என்ன? What happened to Isaac? அவன் ஏசாவை நேசித்தான், யாக்கோபை வெறுத்தான். And he loved Esau and hated Jacob. அதனால அவனுடைய கண்கள் மங்கி போனது. And so his eyes become dim. நீ பாவத்தை நேசிச்சேனா உன் தரிசனம் நஷ்டமாயிடும். If you love sin and your vision will be perished or நீ தேவனை நேசிக்கிறத நேசிச்சேனா உன் கண்ணு பிரைட்டா மாறிடும். And if you love what the Lord loves and your eyes will be brightened. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி மாற போகிறீர்கள்? Today how many are going to change like this? கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை விட்டு விலகுங்கள். And them that love him and refrain from evil. உபாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது When we look into Deuteronomy 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது chapter 7 verse 9. அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் கர்த்தர் தலைமுறை தலைமுறையாக ஏன் 1000 தலைமுறை மட்டும் உனக்கு தயவு பாராட்டுவார், உடன்படிக்கையை காப்பார். And if you love God and he keepeth commandment and also and he will love you for generations on to thousand generations. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. நீ ஆண்டவரை நேசிச்சேனா உனக்கு மட்டுமல்ல உன் தலைமுறைக்கும் தேவனுடைய தயவு கிடைக்கும். And if you love God and not only to you and for your generation and ye shall receive favor and mercy of God. பெற்றோர்களே, வயோதிபர்களே, சபையிலே மூத்தவர்களே, உங்கள் சந்ததிக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக நீங்கள் தேவனை நேசியுங்கள். O ye parents and old men and the elders of the church, and to receive and the favor and mercy to your generation ye love God. நீ எவ்வளவு தேவனை நேசிக்கிறையோ அது உன் சந்ததிக்கு தயவாக மாறிடும். And to what extent you love God and that becomes or to that extent it becomes a favor for your generations. ஒருத்தன் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னா அவன் நிச்சயமா சகோதரனை நேசிக்கணும், நேசிப்பான். If one says I love God and he must surely love his brother and all. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும்போது When we look into 1 John chapter 4 verse 20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். எப்படி? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் ஒருவன் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அப்ப தேவனை நேசிக்கிறேன்னு சொல்றவன் யாரை நேசிப்பான்? சகோதரனை நேசிப்பான். அதனால தான் சொல்லி இருக்கு, கண்ட சகோதரனத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்?
If a man say, I love God and hate his brother, and he can see the dead and whom he had not seen. நீ ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னா நீ நிச்சயமா மத்தவனை நேசிப்ப. And when you say, I love God, and you will surely love others. ஆண்டவரை நேசிக்கலன்னு சொன்னா If you love not God, நீ யாரையும் நேசிக்க மாட்ட. and you are loving someone. நேத்து ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணா. Yesterday a girl called me. யாருன்னு தெரியாது, ஜஸ்ட் அவன நம்பர் கொடுத்துட்டான், பேசிட்டா. I don't know and who is that, and she gave a number and were called. என்னைய ஃபீஸ் கட்டலன்னு சொல்லி ஸ்கூலை விட்டு வெளிய அனுப்பிட்டாங்க. And I didn't pay the fees and they get me out of the school. என்னன்னு கேட்டேன். I asked what? எங்க அப்பா எங்க அம்மா வந்து நாங்க 3 பிள்ளைங்க, அவங்களுக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சிட்டாங்க. And my father and mother, we were 3 children, and because of the fightings and we were separated or divided. 3 பொம்பளை பிள்ளைங்க And 3 were female children. இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு. And they fought each other. பிரிஞ்சிட்டாங்க. And they were separated. பிரிஞ்சு போன இடத்துல And the place where they were divided. அப்பா ஒரு பொண்ணை கட்டிட்டு போயிட்டாரு, அம்மா ஒருத்தனை கட்டிட்டு போயிட்டாங்க. And father and married another man and mother married another man. அந்த பிரிய போற நேரத்துல எங்க அப்பா கொண்டு வந்து எங்க 3 பேரையும் சென்னையில ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு ஹாஸ்டல்ல விட்டுட்டு போயிட்டாரு. The time when they were separated and they boarded us in a hostel at Chennai. அங்க போன இடத்துல எங்க அம்மாக்கு ஒரு பிள்ளை. And the place where they went, and so there is a child for my mother. எங்க எங்க அப்பா ரெண்டாவது ஒருத்தியை கட்டியிருக்காரு சித்திக்கு, அதுக்கு 2 பிள்ளை. And so stepmother, and she had 2 children. அப்பப்போ வருவாரு, ஏதோ அரைகுறையா ஃபீஸ் கட்டுவாரு. அது ஸ்கூல்ல அனாதை பிள்ளைகள் மாதிரி எங்களையும் படிக்க வச்சாங்க. And often used to come and pay the fees, and so like an orphan they educated in that school. இப்போ எங்க அப்பாவை வந்து ஃபீஸ் கட்ட சொன்னா, இங்க இருக்கிற 2 பிள்ளைகளுக்கு கட்டுறதுக்கே கஷ்டமா இருக்கு, நீ வேணா சித்திக்கு ஹெல்ப்புக்கு வீட்டுக்கு வாங்குறாரு. எப்படி? And so when I asked my father and to educate me and pay the fees, and said that I feel very difficult to pay the school fees for these 2 children, and if you want you can come and help your stepmother. அம்மாட்ட ஃபோன் போட்டா அந்தாள்ட்ட போய் கேளுங்கறாங்க. And so when I asked a phone call to my mother, and he's asking to tell ஏன்னா அம்மாவை கட்டி இருக்கிற ஆளு வந்து என் பிள்ளையை தான் நீ பார்க்கணும், அந்த பிள்ளையை விட்டா தான் உனக்கு வாழ்க்கைன்னு சொல்றான். And the person who married mother said that, and you have to look after my child and you have to give life for it. நேத்து நான் இது போட்டு குழம்பியே போயிட்டேன். இது என்னடா பாவம், என் நம்பர் யார் கொடுத்தான்னு தெரியல. I was confused hearing this. I don't know who gave this number. ஸ்டோரி எப்படி இருக்கு பாருங்க. And see how the story is. இவ இன்னொருத்தனை கட்டிட்டு செட்டில் ஆயிட்டா, இவன் இன்னொருத்தைய கட்டிட்டு செட்டில் ஆயிட்டான். இந்த பிள்ளைகளை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டாச்சு. இப்போ ஃபீஸ் கட்ட மாட்டேங்கிறான். இப்போ இந்த பிள்ளைகளை கேட்டா, நீ சித்திக்கு வந்து ஆயா வேலை பாரு, உனக்கு சோறு போடுவாங்க, இனிமேலாம் உங்களை படிக்க வைக்க முடியாது, எப்படி இருக்கும்னு யோசிங்க. அந்த பொண்ணோட அம்மா வீட்டில் வந்து இந்த பிள்ளை வந்து உட்கார்ந்துருக்கு. And both got married with another persons, and they joined them in a hostel, and they were not able to pay the fees and to educate them, and said that, and you can come to my house, you can do the maid works. இதுக்கு தான் ஒழுங்கா போன மனைவி நேசி, பிள்ளைய நேசி, புருஷனை நேசிங்கறோம். விட்டுட்டு ஓடி போயிட்டு இப்படி பிரிஞ்சு எல்லாம் நடுத்தெருவுல போயிராதீங்கன்னு சொல்றேன். And this is what I am instructing you, that you have to love each other and loving another person, and you should not go into the streets. அன்பு கூருங்க. And love one. தேவனிடத்தில் அன்பு கூரு. And you must love God. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் சகோதரனிடத்தில் அன்பு கூறு. And he that love God, you must love your brother. ஒருத்தனுக்கு ஒரு மனைவியை பிடிக்கல அப்படினா நீ தேவனை பிடிக்கலன்னு அர்த்தம். And if you hate your wife, it means that you are hating God. அந்த அன்பு குறையும் போது இந்த அன்பு குறையும். And when that love decreases, this love decreases. அது ஒரு பேலன்ஸ். It's a balance. நீ தேவனை நேசிச்சினா எல்லாரையும் நேசிப்ப. And when you love God, you will love all. நீ தேவனை நேசிக்கிறது குறைஞ்சிச்சுனா இங்க யாரையும் உனக்கு பிடிக்காது. And so when you decrease in the state of loving God, and you will start hating others. ஆனா வாயை திறந்து சொல்லணும், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சும்மா சொல்லிட்டே இருக்கலாம். And you can just openly say 3 words, and I love you. எல்லாவற்றுக்கும் மேலாக Above all, அவரை நேசித்தால். and he loved him. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 Peter chapter 1 verse 8. 9ஆம் வசனம். Verse 9. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து. அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், அவரை தரிசியாமல் இருந்தும் அவரை நேசிக்கிறீர்கள். And whom having not seen ye love, in whom you not seen him not, and you believing and love him. பேதுரு எவ்வளவு அழகா எழுதுறார் பாருங்க. And see how beautifully Peter writes அவரை this. நீங்க இதுவரைக்கும் பார்த்தது இல்ல இயேசுவை, ஆனா நீங்க என்ன செய்றீங்க, அவரை நேசிக்கிறீங்க. And you have not seen Jesus till now, but you love him. வாசி. அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் கழிகுர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் முடிவாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். And that ye attain even the salvation of your souls. அவரை நீங்கள் காணாமல் இருந்து அன்பு கூறுகிறபடினால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? விசுவாசத்தின் பலனாகிய
ஆத்தும ரட்சிப்பு அதுதான் வருகை. Whom having not seen ye love him, and so ye receive and the salvation of your souls, and that is the coming of the Lord. உனக்கு ரட்சிப்பு சரீர மீட்பும் கிடைக்குது, ஆத்தும மீட்பும் கிடைக்கிறது. And you get the salvation and the redemption in body and salvation of souls. இன்னும் நீ அவரை பார்க்கல, நல்லா பார்க்கலையே. Ye have not seen him well. சிலுவையை தியானிக்கிற, ஓகே. You are meditating the cross, it's okay. நீ முகமுகமாய் காண போகிறாய். And you are going to see him face to face. ஆனாலும் நீ எப்படி விசுவாசிக்கிற? How do you believe him? நம்ம என்ன சொல்றோம்? What do we say? கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியம். And he that is blessed and that see not and believe. அதனால சொல்லுங்க, நீங்கள் அவரை காணாமல் இருந்து அன்பு கூறுகிறீர்கள், நீங்கள் அவரை தரிசியாமல் இருந்து அவர் மேல் விசுவாசம் வைக்கிறீர்கள். ஆனபடினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு கிடைக்கும். And whom having not seen ye love, in whom ye have not seen him not yet believing, and ye shall receive and the salvation of your souls. அவரை நேசித்தால் உனக்கு ஊழியம் திரும்ப கிடைக்கும். And when you love him, you can get back to your ministry. அவரை நேசித்தால் உனக்கு கிருபை கிடைக்கும். When you love him, ye shall get grace. அவரை நேசித்தால் உனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். When you love him, and everything will work together for அவரை good. நேசித்தால் அவர் அறியாமல் உனக்கு ஒன்றும் சம்பவியாது. And if you love him, and nothing can happen without his knowledge. அவரை நேசித்தால் அவர் உன்னை காப்பாற்றுவார். If you love him, and he shall preserve you. அவரை நேசித்தால் நீ தீமையை விட்டு விலகு. If you love him, you have to abstain from அவரை evil. நேசித்தால் உன்னுடைய வாழ்க்கை வல்லமையாய் உதிக்கிற சூரியனைப் போல பிரகாசமாகும். And if you love him, and your life shall be as a sign go forth with might. அவரை நேசித்தால் உனக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கர்த்தர் உனக்கு காண்பிப்பார். If you love him, and the Lord shall show you what he has prepared for you. அவரை நீ அதிகமாய் அன்பு கூர்ந்தால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடம் உனக்காக காத்திருக்கிறது. And if you love him, the promised crown of life will be reserved and kept for அவரை நீ you. அதிகமாய் நேசித்தால் And if you love him more, உன்னுடைய தலைமுறைக்கும் அவர் தயை பாராட்டுவார். and he shall show favor for generations. நீ அவரை நேசித்தால் If you love him, சகோதர சகோதரிகளை நேசிப்பார். and ye shall love brothers and sisters. நீ அவரை நேசித்தால் If you love him, ஆத்தும ரட்சிப்பு உனக்கு and கிடைக்கும். you will get the salvation of souls. நீ என்னை நேசிக்கிறாயா? Do you love me? இவர்களிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா? Do you love me more than all these? எல்லாரும் கண்களை மூடி ஆமாண்டவரேன்னு சொல்ல முடியுமா? Can you all close your eyes and say, yes, Lord? இந்த பிரசங்கத்தை தெளிவா கேட்டவங்க முழங்கால் போடுங்க. And they that clearly heard the sermon, kindly bend your knees. ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் அன்பு கூறுவேன். Lord, I love you. எவ்வளவாய் அன்பு கூறுவாய்? And how far you can love him? என் ஜீவன் இருக்கும் மட்டும். Until I am alive and have அதுக்கு life. பின்பு நான் உம்மிடத்தில் வந்து அங்கேயும் அன்பு கூறுவேன். Then after I will come எப்படி? unto you, I love there also. நான் சொல்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? Can you understand what I say? இம்மையில் மட்டுமல்ல, நான் பரலோகத்துல வந்து கூட உம்மை என்ன செய்வேன்? நேசிப்பேன். And not only in this world and life, and also I will come to heaven and love you. அவருடைய ஊழியர்கள் அவருடைய முகத்தை பார்த்து அவரை சேவிப்பார்கள். And so, and their servants and will see his face and serve him. நாம் அங்கேயும் போய் சேவிக்கலாம், நேசிக்கலாம். And we can go there and we can serve him and worship him. இன்னைக்கு கர்த்தர் உன்கிட்ட கேக்குற கேள்வி வேற ஒண்ணும் இல்ல. And today the question the Lord என் asked மகனே, me என் is, மகளே, நீ என்ன நேசிக்கிறாயா? my son, my daughter, do you love me? கண்ணை மூடி முழங்கால் போட்டு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். Close your eyes, bend your knees and answer him. கூட்டத்தை முடிக்கலாம். And let us conclude the ஆமென். meeting. எல்லாம் நீங்க வாயை திறந்து சொல்லணும் இப்போ. And open your mouth and say this. உன் சத்தத்தை கர்த்தர் கேட்கணும். Let him, the Lord, hear your voice. சீடர்கள்லாம் நின்னுகிட்டு இருக்காங்க. And disciples were standing there. பேதுருவிட்ட மட்டும் இந்த क्वेश्चन வருது. And this question came to Peter alone. ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். And he said, Lord, I know that I love you. ஆண்டவரே, நீர் அறிவீர். And you know that I love you. என் ஜீவனே, என் தேவனே, நீர் அறிவீர். And my life, my God, and you know me. எவ்வளவாய் அன்பு கூறுகிறாய்? And how far do you love him? இவர்களிலும் அன்பு கூறுகிறாயோ? And do you love more than all these? இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை நேசிக்கிறாயோ? And do you love me more than all these? ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால நீ சொல்லி இருப்ப. And before coming to the ministry you have said so. ஒருவேளை வாலிப வாழ்க்கையில சொல்லி இருப்ப. And the days of your end times you have said இல்ல so. வியாதி படுக்கையில சொல்லி இருப்ப. At the time of sick bed you have said so. இல்ல மரண படுக்கையில சொல்லி இருப்ப. At the time of your death you may have said so. இல்ல எல்லாரும் உன்னை கைவிட்ட நேரத்துல சொல்லி இருப்ப, இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். And you would have said these words, and Lord, I love you, when all have forsaken you. எது எப்படி ஆயினும். And whatever it may be. இப்ப கர்த்தர் உன்கிட்ட கேக்குறார். Now the Lord is asking unto you. இந்த பிரசங்கத்துல கர்த்தர் உன்கிட்ட கேக்குற ஒரே கேள்வி. The only one question the Lord asked in this preaching. உன் பேரை சொல்லி கேக்குறாரு. He is calling you by name and asking, என்ன நேசிக்கிறியா? do you love me? யார் கேக்குறது? Who is asking now? உனக்காய் மரித்தவர். And he that died for you. உன்னை அழைத்தவர். And he that called you. உன்னை மட்டுமாய் தாங்கினவர். And he that he had sustained உன்னை you. மட்டுமாய் சுமந்தவர். And he that he had borne you. யாரும் கண்ணை திறக்காத, எழும்பி போகாத. And don't open your eyes and depart the place. இப்போ உன்கிட்ட கேக்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. Now answer the question what the Lord asking unto you. நீ என்ன நேசிக்கிறாயா? Do you love me? சளைக்காம சலிக்காம பதில் சொல்லு. And so without getting tired and weak and tell the answer. ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். Yes Lord, I love you. திரும்பவும் சொல்லு. Again say, நான் உம்மை நேசிக்கிறேன். I love you. திரும்பவும் சொல்லு. And say again, இவங்க எல்லாரை காட்டிலும் உம்மை நேசிக்கிறேன். and I love you more than all these.
நீ சொல்ல சொல்ல when you keep telling, கிருபை உன்னை நெருங்கி வருகிறது. and the grace come near you, நீ சொல்ல சொல்ல when you keep telling this, தீமை நன்மையாய் மாறுகிறது. evil is turned into good.